அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் தீபக். நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக தான் வேலை செய்கிறேன். அதாவது என்ன சொல்கிறதுனா, இறைவன் வந்து எங்கும் இருப்பார், எப்படி இருப்பார் அது வந்து நம்ம சொல்லவும் முடியாது, அது நம்ம உணர தான் முடியும். கண்டிப்பாக எல்லாராலையும் உணர முடியும். இப்போ நான் எப்படின்னா, இந்த புத்தகம்லாம் நான் வாங்கினேன். அதாவது வாங்கி சிலதெல்லாம் புரட்டி பார்க்குறேன். என்கிட்ட என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, நான் தமிழே படித்தது கிடையாது. ஸ்கூலில் தமிழே படித்ததில்லை. தமிழ் எனக்கு எழுத படிக்கவும் தெரியாது. இப்போ இந்த கொரோனாவில் ஆன்லைனில் வெப்சைட்டில் கற்றுக்கினேன். இப்போ இந்த புத்தகம் அப்புறம் சித்தர் பாட்டெல்லாம் தானாகவே புரிய ஆரம்பிக்குது. அதுபோக இப்போ இந்த யூடியூப் தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அன்பான நண்பன்னா யூடியூப் மட்டும்தான். யூடியூப்பால் தான் ஐயாவும் அறிமுகம் ஆகிறாரு. அதோட இப்போ இந்த நோக்கு வருமான பயிற்சி கற்றுக்கிட்ட பிறகு அங்கே தான் நம்ம சித்தர் பாட்டும் உள்ளது. இப்போ திருமூலர் பாட்டும் அங்கே தான் இருக்குது. திருமூலர் பாட்டு ஒரு 40 பாட்டு தான் வரும். நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அவர் பாடின பாட்டு எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆரம்பத்தில் புரியாது, நம்மளுக்கு கண்டிப்பாக புரியாது. ஒரு வாரம் நம்ம மீண்டும் திரும்ப கேட்கும்போது எல்லாத்துக்கும் அர்த்தம் புரியும். இப்போ ஐயா 2வது கிளாஸ் இருக்கும்போது காக்கையெல்லாம் வயசானவனே இறந்து போகாது, கரைஞ்சி போயிடும்னு சொல்லுவார். அது ஒரு பாட்டில் வரும். எல்லாமே வருது. அப்புறம் அதே மாதிரி யூடியூப்லேயே திருமூலருக்கு அப்புறம் அடுத்து சிவவாக்கியர் அவர் 500 பாட்டுலேயும் எல்லாமே இருக்குது. அது அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ புத்தகம் இதெல்லாம் படிக்காதுக்கா, எல்லாமே இறைவன் கொடுப்பாருன்றார் அவர். நீ சும்மா தேடி இது ஏன் போய் தேடுறேன், உங்ககிட்ட தான் இருக்காரு இறைவன், அங்கே வந்துடுவாருங்க. அதோட நம்ம இவர் வருவார். அது கூட சேர்ந்து நம்ம இந்த படம் திரைப்படம் பார்க்கணும். எல்லாமே எளிமையாக, ரொம்ப கஷ்டப்படுத்தல, எதுவும் புத்தகம் படிக்கல, தேடல, எங்கேயுமே போகல, லைப்ரரிக்கும் போல, எங்கேயும் போகல. யூடியூப்ல இருக்கும் வீடியோ பார்த்தேன், அவ்வளோதான். அதுலேயே நம்ம இவர் வர்றது அருணகிரிநாதரெல்லாம் அப்படியே உருகிருக்கும். அவ்வளோ அந்த அவ்வளோ கஷ்டப்படுவார் அவர். அதுக்கப்புறம் ஒரே செகண்ட் தான், அதில் தான் வரும் 1000 காக்கா கட்ட ஒரு கல் அடித்தா போதும். நம்ம எல்லாராலையும் அந்த 1000 கட்டம் ஒரே செகண்டில் ஓட்ட முடியும். இப்போ நம்ம சிகிச்சை கொடுக்குறோம்னா, சிகிச்சை நான் ஒரே ஐயாவும் போனவங்க குறிப்பிட்டாரு. அந்த ஒரு அம்மா வந்து 30 வருஷமாக மருந்து சாப்பிட்றவங்க. அதாவது சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, 3 வேளையும் மாத்திரை சாப்பிட்றாங்க 30 வருஷமாக. கடந்த 10 வருஷமாக ஊசி போட்டுக்கிறாங்க, இன்சுலின். அதோடு சேர்த்து சித்தா மாத்திரையும் சாப்பிட்றாங்க. இப்போ கரெக்டாக என் முன்னாடி வந்து உட்காரும் போது இதுதான் நிலை. அந்த நிலையில் இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து சந்தேகம்லாம் கிடையாது. அதாவது இன்னொரு சின்ன விஷயம்னா, சந்தேகன்றதே இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ சந்தேகன்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம கேள்வி வச்சுக்கலாம். சந்தேகம் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா, இப்போ என் நண்பர் நான் ஒரு சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ சந்தேகமே இல்லை, எனக்கு முழுமையாக நம்பிக்கை, 100% நம்பிக்கை, கண்டிப்பாக சரி பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு அச்சம் இருக்குது, எப்படி சரியாகுமா சரியாகாதா. நான் வந்து ஓரளவுக்கு விளக்கமாக சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குது, எப்படியாவது அதை சரி பண்ணியிருப்பான்னு ஒரு ஏக்கமும் இருக்குது. ஆனால் இது சரியாகுமான ஒரு அவநம்பிக்கையும் இருக்குது. ஆனால் எனக்கு முழுமையாக 100% நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து சரிம்மா நீங்கள் மருந்து மாதிரி விட்டாதான் நான் சிகிச்சை கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, சரிப்பா முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி 3 நாள் மருந்து நிறுத்துங்க. 3 நாளும் முடியாது. சரி காலையில் மாத்திரை சாப்பிட்டீங்க, சரி இன்னைக்கு மத்தியானமும் ராத்திரி மட்டும் மருந்து சாப்பிடாதீங்க, நான் சிகிச்சை கொடுக்குறேன், கண்டிப்பாக சரியாகும், உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா. நான் ஒரு வேளை நிறுத்தினாலும் எனக்கு மயக்கம் வந்துடும், தலை சுத்தல் வந்துடும், என்னால் முடியாதுன்றாங்க. இல்லை நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 வேளை மட்டும் சாப்பிடாம இருங்க, இதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு வந்தார். சிகிச்சை கொடுத்தது 2 நிமிஷம் தான் சிகிச்சை. நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச அதே சிகிச்சை தான் நானும் செஞ்சேன். நான் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் முழுமையாக நம்பினேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த அம்மாவே. வேறு எந்த தொடர்புமே இல்லை, அவங்க யாரும் எந்த ஊர்லேயே இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு மேலே நான் பார்த்ததே கிடையாது. அவங்களே ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குப்பா, நான் மருந்து சாப்பிட்றதே நிறுத்திட்டேன், அந்த சிறுநீர் போகிறது மட்டும் சின்ன கடுப்பாக இருக்குது. அப்போ அவங்க விரதம் இருக்க முடியல அவங்களால. சரிம்மா விரதம் மட்டும் ஒரு நாள் இருங்க, கண்டிப்பாக சரியாயிடும். 30 வருஷம் சாப்பிட்ற அவங்க வந்து அன்றைக்கி நான் சொன்னதுனால இருக்கேன். நான் சொல்ல இறைவனுடைய வார்த்தை தான். அப்போதைக்கு அவங்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது, நான் எந்த பிளானோ சீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு இருக்குது, எல்லாருக்குமே வெளிப்படையாக சொல்கிறாங்க. நம்ம அமைதியாக கேட்குறோம், அவங்களுக்கு தேவையான சிகிச்சை இறைவன் கொடுக்குறாங்க. நம்ம எதுவுமே இது
மட்டும் இல்லை, நிறைய விஷயம், ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு எல்லாமே மாறும். நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலை, அது ஏற்கனவே ஐயா சொன்னது தான், நம்பிக்கை இருந்தால் எல்லாமே கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை இதுவும் போயிடும். அதோட இந்த ஆணவம், கண்ணும், மாயமும் அழிஞ்சிடும். அதெல்லாம் அழியது தான் நம்ம முயற்சி செய்கிறோம். அவர் எப்போ வழிகாட்டாரோ. நன்றி.